மண்ணின் மைந்தர்களே, தஞ்சை தரணியின் சொத்து, எங்கள் மேல அலங்கத்தின் முத்து, தேல் கொடுக்கானாலும் தோல் கொடுக்கும் இந்த வாலிப பட்டாளத்தின் போர்ப்படை தளபதி எங்கள் குலக்கொழுந்து யமகுஞ்சி அவர்கள் இன்னும் சில மணி துளிகளில் திருச்சி மத்திய சிறையின் மண்ணை முதலாக முத்தமிட்டு ஜாமீனில் வெளியே வர இருக்கிறார். அன்பு ஊதாரி நண்பர்கள் அலைகடலென அலங்க மதுர வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் பாயும்புலி பாசறை. யமகுஞ்சி என்கிற மகேஸ்வரன், யமகுஞ்சி என்கிற மகேஸ்வரன், யமகுஞ்சி என்கிற மகேஸ்வரன். ஆமா, மகேஸ்வரங்கிற பேர் அழகாதான் இருக்கு. அது என்ன அவர்சனா யமகுஞ்சு? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த கோழி குஞ்சு மைனா குஞ்சு அது மாதிரி ஸ்மால் யமன். அப்புறம் மகேஷ் மகேஷ் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஒரு டெரரா பேர் வேணும் என் மாமாட்ட கேட்டேன். என் மாமா தான் எனக்கு யமகுஞ்சுன்னு பேர் வச்சுச்சு. இவருதான் உன் மாமாவா? ஆமா சார். வாதி லட்சுமணன் கையை வெட்டி இருக்க, உன்னை வெளியே விட்டா இன்னொரு கையை வெட்டுவன்னு ஏபிபி சொல்றாரு. என்ன பண்ணலாம்? வெளியே விடலன்னா ஏபிபிக்கு பிபி தான். பிபியா? பின்ன என்ன சார், 5 நிமிஷம் ஒருத்தன் சிரிச்சு பேசினால அவன் பிரச்சனை நம்ம பிரச்சனை தெரியுது. சின்ன வயசுல இருந்து கூட இருந்த பையல எச்சி கையால அடிச்சா சும்மாவா பாத்துட்டு இருப்பானுவோ. அடுத்ததாக வெள்ளை ரோஜா நண்பர்கள் குழுவின் சார்பாக லட்சுமணன் அவர்கள் 5001 ரூபாய் செய்வனை செய்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. வாங்களே, வாங்க யமகுஞ்சி, வாங்க வாங்க. தெல்ல லட்சி சொல்லுவானா அப்புறம் பார்த்து 3 குறும்பாடுகள் செய்முறையாக செய்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி. பிச்சைக்கண்ணா அவர்கள் 10,001 ரூபாய் பொய்யல் இருக்கிறார். போனானுல எவ்வளவு மொய் எழுதுனானுவோ? 5001. பாயும்புலி பாசறை 5501 எழுது. சொல்லு. பாயும்புலி பாசறையின் சார்பாக யமகுஞ்சி அவர்கள் 5501 ரூபாய் செய்முறை எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி. யமகுஞ்சி என்ன 5501 சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு போற? அவனுக்கு எவ்வளவு போட்டானுவோ? 5001 ரூபாய் போட்டாங்க. நான் எவ்வளவு போட்டிருக்கேன்? 500 ரூபாய் போட்டிருக்கேன். மொத்தம் 5501. கணக்கு தெரியாம போட்டான். மைக்ல சொல்லியா? மைக்க காலாமியா? ஏய், இலைய போட்டா சோத்த போடுங்கடா. வர்றேன் யமகுஞ்சி. ஏய், நான் என்ன பப்பாவா பூ வைக்கிற? நல்ல நல்லி எலும்போட 4 கப்பு கறி எடுத்துருவா போ. டேய் சிங்கப்பூரா, 500 ரூபாய்க்கு மொய்ய வச்சுட்டு முட்டா பையல முட்டை வச்சிட்டு போடா. 5000 ரூபாய்க்கு திங்கிறிய, பேசாம வாசல் இருந்தா எச்சல போடுவாங்க, எடுத்து நக்கிட்டு போயிருந்த 500 ரூபாய் மிச்சமா இருக்கும்ல. சீக்கிரமா உனக்கு கருவாதி பண்ணிட்டு அப்புறம் 10,000 ரூபாய் வைக்கிறேன். யாருக்குடா 10,000 ரூபாய் மொய்ய போற? நீ இன்னைக்கு நான் உனக்கு பண்ண பார்த்தேன். அப்புறம் மாமா தான் குறுக்க வந்து சோல்ரோட தூக்குனா ஓவர் ப்ளீடிங்ல 307 302 ஆயிடும். மணிக்கட்டோட தூக்குனா ஸ்மால் ப்ளீடிங்ல காப்பாத்தலாம் லுக்குலே சொன்னுச்சு. மாமான்னா அவர் தானே? அவரே தான். அப்புறம் என் மாமா அடிக்கிற ஒண்ணு சொல்லும், நம்ம லட்சியத்துக்கு யாராவது குறுக்க வந்தா போட்டு எறிஞ்சு போயிட்டே இருக்கணும். அப்படி என்ன உன் லட்சியம்? பெருசா ஒண்ணு இல்ல சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடிங்க லிஸ்ட்ல நம்ம பேரு 4வது இடத்துல இருக்கு. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சின்ன சின்ன கேஸா போட்டு தூக்கி விட்டீங்கன்னா இடத்துல உட்காந்து பொழைச்சு போயிட்டே இருப்பேன். போர்டுல பேர் வந்துட்டா இந்த மாச சம்பளம், பேங்க்ல லோனு, பென்ஷன் எல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? எல்லா பயல்களும் பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். வந்தா போட பாப்பானுவோம். போட பார்த்தா இடத்துல இருக்கிற நம்ம பேரை பாப்பானுவோம். அதுக்கப்புறம் எல்லா பயல்களுக்கும் நம்ம மேல பயம் தானா வரும். ரோட்ல நடந்து போனா தெரியாதவன்லாம் கும்பிடுவான். அதுல இருக்கிற கிக்கே வேற சார். லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரா? எஸ் சார். உன்னை என் சொந்த ஜாமீன்ல விடுறேன். காலையில் சாயந்தரம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும், சரியா? ஐயா, அவங்க வந்து வாங்கிட்டு போற மாதிரி ஏதாவது அவங்க வந்து குடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணலாம். பண்ணவா? இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில புகுந்து தப்பு தப்பான செக்ஷன்ல சொல்லி அவன் லைஃப்ல யூ டர்ன் போட வச்சா அந்த 3 மாசம் உள்ள வைக்கிற அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். விடு மிஸ், ஓட மாட்டேன்.
உன்னை ஜாமீன் எடுக்கலாம்னு வந்தேன். கடைசியில என்னையே உள்ள தள்ளிட்டிய. உன்னை கௌரவப்படுத்தலாம் தான் மாமா சொன்னேன். சர்ச்சையா மூடு சரியில்லை. ஜட்ஜையா மூடு நல்லா தான் இருந்தது. நான் மூடிட்டு இருந்திருக்கணும். எல்லாத்துக்கும் பொசுக்கு 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 நினைச்சேன் பாத்தியா? அது ஏன் தப்பு. மாப்பிள நீ முன்னால போயிட்டாரு. சரி நான் என்ன பண்றேன், ஜட்ஜையாவை தனியா பார்த்து ஒரு முழங்கால் வைத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன். முழங்கால் வைத்தியம்னா? எஸ்கியூஸ் மீ, ஒட்டு கேட்காம ஓரமாண்டேன். கால ரெண்ட கட்டி பிடிச்சிட்டு கதறி ஓன்னு அழ வேண்டிதான். சீக்கிரத்துல நோண்டி நோண்டி கேட்காத, நீ முன்னால போ. ஏய் என்னடா சொல்றேன் லட்சுமண? நீ அவன் கைய வெட்டினது கூட கோவம் இல்ல மூஞ்சி. எங்க வெட்டின கைய சேர்த்துருவாங்களோன்னு குழி தோண்டி போயிச்சா பாத்தியா? அதுலதான் கொலை வெறியில இருக்காங்க. சேர்த்துட்டா மட்டும் கிழிச்சிட போறானா? வாடா, நான் திங்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் படுற கஷ்டத்தை நீயும் படணும். என்ன புடிச்சுக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? கூடிய சீக்கிரம் உன்னை வெட்டி புதப்ப. இது நடக்கும். செம்பவள முத்துக்களே சேர்த்து வச்ச சித்திரமே தங்கவள. இது சின்ன தம்பி படத்துல வயசுக்கு வந்ததுக்காக பிரபு பாடின பாட்டு. என் பங்காளி வெளியே வந்ததுக்கு வேற பாட்டு இருக்கு. கூப்பிடுறாங்கள. தஞ்சாவூரு இது ராஜ ராஜ ஆண்ட ஊரு. எங்க ஊரு ஊரு தஞ்சாவூரு இது ராஜ ராஜ ஆண்ட ஊரு. அடப்பட்டா சத்தம் பத்த வச்சு பாட்டு பாடு, ஒரு பம்பரமாட்டம் போடு. இவன் யாரு? அன்பு தேரு, வம்பு இழுத்தாலே தகராறு. எங்க ஊரு ஊரு தஞ்சாவூரு இது ராஜ ராஜ ஆண்ட ஊரு. நாங்க பல்ல பழம் முள்ள போல உள்ளவண்டா, எங்களை உரிச்சு பார்த்தா தித்திக்கிற நல்லவண்டா. கீழ வாசல் பெரிய கோயில் எங்க எல்லடா, அந்த எல்லக்குள்ள வந்து புட்ட ஆகும் தொல்லடா. வெள்ள வேட்டி வீராதி வீரன போல வாராண்டி வாங்கடி ஆட, இவனோட விளையாட. எங்க ஊரு ஊரு தஞ்சாவூரு ஆள தொட்டா காளமாடா முட்டுவோண்டா, நாங்க வாலு இல்ல காத்தாடி போல் வெட்டுவோண்டா. ராஜா வீட்டுக்குள்ள போல ஊரை சுத்துவோம், ரோஜா செடி முள்ளெடுத்து பல்ல குத்துவோம். பங்காளி வந்தாலே வந்துடும் யோகம், உன்னாலே எங்களோட நேரம் இந்த நேரம் நல்ல நேரம்.
கொஞ்சம் நில்லுடி. ஏய், என் புள்ள எம குஞ்ச பாத்தியா? நான் பார்க்கல. எங்க கிடக்குறானோ? இங்கதான் கிடக்குறான்னு சொன்னாங்க, காணுமே. ஏ, எம குஞ்ச பாத்தியா? நான் பார்க்கலக்கா. அடியே கடவா, என் புள்ளைய பாரு. அட பைய புள்ளையலா. ஏய் யாரு? ஏய் ஓனா, எந்திரா எரும மாடு. குப்பலாரி வந்துவீங்களா? அள்ளிட்டு போக மாட்டேங்குது. நேரா பாலாஜி பவன்ல கூட்டு போய் மசாலா தோசை வாங்கி கொடுத்துருங்க. அப்படியே சாந்தி கமலாவில படம் பார்க்க போறோம். ஒட்டி அடிக்காம விட மாட்டேன். இங்க பாருங்க, என்ன சீரங்கத்தாக்கா பெரிய சீமையில பிள்ளைய பெற்றதுக்கு பீத்திக்கிட்டு திரியிறிய. இன்னும் நல்ல பிள்ளைய பெத்து படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்கேன், உன் கை கால ரெக்க கட்டி பறந்துருக்க. இப்பயும் அப்படித்தான். எப்பல சிங்களாண்டி, எப்பல என்னதான் குடிச்சால் குப்பரை விழுந்து கிடந்தாலும் ஒண்ணு வீட்டுல படுப்பான், இல்ல ரோட்ல கிடப்பான். உன் புருஷன் மாதிரி கண்ட வீட்டுல போய் படுக்க மாட்டாண்டி. இங்க பாருக்கா, என் புருஷன் ஒரு நேரத்துல பொம்பளை பறிக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு கிடையாது. உங்க சண்டையில ஏன் ஒண்டவாளத்தை எல்லாம் ஏண்டி தண்டவாளத்துல ஏத்திட்டு இருக்கியா? வா வா வந்து சொல்லடி. வாடி மானத்தை வாங்க. தங்கம். ஹலோ, டிக்கெட் வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். தம்பி டிக்கெட் வாங்கியாச்சா? வேற யாராவது டிக்கெட் வாங்கணுமா? தம்பி டிக்கெட் வாங்கியாச்சா? ஹலோ, டேய் எங்க போகணும்? நான் எங்க போவேன், எனக்கு யார தெரியும்? டேய், இந்த சிவாஜி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னை மாதிரி ஆளை எப்படி கையாளுறதுன்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அனுப்பிச்சிருக்காங்க. ஒழுங்கு முறையா டிக்கெட் வாங்குறியா இல்ல இறங்கி ஓடுறியா? நினைச்சேன் என்னடா டர்னிங் வந்துச்சு, இன்னும் கேன்செட் வரலையான்னு. பாகவதரா, இன்னைக்கு என்ன பாட்டு போடுங்க கேப்போம். அந்த என்னாச்சுடி? பின்னாடி ஒரு மாக்கா நிக்கிறான்ல, அவன் இடிச்சுட்டே இருக்காண்டி. தம்பி டிக்கெட். இனி அவன் நடக்க ஒரு வாரம் ஆகும்டி. இது டிக்கெட்டுக்கு